யூனிவர்சலான ஒரு ப்ரேயர். இது வந்து யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1936 வந்து ஆலன்ஸ் பெய்லியால கொடுக்கப்பட்டது. இது வந்து அவங்களுக்கு வந்து யாரு கொடுத்தாங்கன்னு பார்த்தாங்கன்னா டெலிபதி மூலியமா அவங்களுக்கு வந்து கிடைச்சது. ஹோலி மாஸ்டர் டிகே வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1940 வந்து இதோடைய அடுத்த பேராகிராஃப் வந்து கொடுக்கப்பட்டது. 1945 வந்து 3வது பேராகிராஃப் கொடுத்தாங்க. இது எல்லாமே எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வார் 2ஓட தான் என்ன செஞ்சதுன்னா கொடுக்கப்பட்டது. அப்போ வேர்ல்டு வாரோட இந்த ப்ரேயரை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதோடைய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வார் நடக்கிற இடத்துல வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கோபம், எரிச்சல், இரிட்டேஷன் இந்த மாதிரியான உணர்வு இருக்கும். ப்ளஸ் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பயங்கரமாக என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா சிரமமும் பட்டுட்டு இருப்பாங்க. அப்போது மக்களை வந்து அந்த சிரமத்திலிருந்து வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்காண்டி தான் இந்த ப்ரேயர் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்து இந்த ப்ரேயரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதை வந்து மாஸ்டர் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு இதில் வந்து இந்த ப்ரேயரில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா குட்டி குட்டி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை வந்து 70 லாங்குவேஜஸில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ப்ரேயரை வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரேட் இன்வொகேஷன் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒவ்வொன்றும் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இந்த கிரேட் இன்வொகேஷனை 3 டைம்ஸ் ஒரு நாளைக்கு சொல்லலாம், 7 டைம்ஸ் சொல்லலாம், இல்லை 21 டைம்ஸ் வந்து பெர் டே. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா 21 டைம்ஸ் பெர் டே ஒரு மந்த் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அதுலேருந்து உங்களால் என்ன செய்ய முடியும்னா ஈஸியாக வெளியில் வர முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து என்ன செய்யும்னா குறிக்கும். ஒரு பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை குறிக்கும், லவ்வை குறிக்கும், வில்லை குறிக்கும், ப்ளஸ் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் போகிறதுக்கு. 5th பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா எனர்ஜியும் நம்மளுக்குள்ளே வர்றதுக்காண்டி இது வந்து என்ன செஞ்சுருக்குன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ப்ரேயர் சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே இந்த எனர்ஜியெல்லாம் வர வர நம்ம லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இதே இந்த ப்ரேயரை வந்து நீங்கள் வந்து அவேர்னஸ் இல்லாமல் நீங்கள் சொன்னாலுமே இந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும். நம்ம எதுக்காண்டி நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இந்த ப்ரேயரை நீங்கள் நல்லா புரிஞ்சு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன பார்க்கலான்னா இன்னொரு ரொம்ப மச் ரிசல்ட்டை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். இந்த ப்ரேயரை சொல்கிறதுக்கு வந்து சம் ரூல்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூல் வந்து கான்சென்ட்ரேஷனோட சொல்லுங்கள். 2வது ரூல் வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா விஷுவல் பண்ண சொல்கிறாங்க. 3வது ரூல் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். 3வது ரூலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் கிரேட் இன்வொகேஷனை கொண்டுட்டு வந்து வாழுங்க அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃபை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். 2வது பேராகிராஃபை போன செஷனில் வந்து பார்த்தோம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்க்ரீஸ் அவர் குட்வில். 3rd பேராகிராஃபை எப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3rd பேராகிராஃபில் ஃப்ரம் த சென்டர் வேர் த வில் ஆஃப் காட் இஸ் நோன். அதாவது கடவுள் வந்து மையமாக என்ன செய்கிறாருன்னா இருக்கிறாரு. அவரை மையப்படுத்திட்டு அவருக்கு கீழே நம்மளுடைய எல்லா பாடிஸும் அலைன் ஆகி கடவுளோட எனர்ஜியோட மிங்கிள் ஆகும்போது நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்னெல்லாம் பாடிஸ் இருக்குது? நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல இந்த பிசிக்கல் பாடி இருக்குது. இதுக்கு அடுத்தாப்புல நம்மளுக்கு எனர்ஜி பாடி, எமோஷனல் பாடி, நம்மளுடைய மென்டல் பாடி, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பாடி. ஸோ இந்த எல்லா பாடியும் இந்த கடவுளுடைய எனர்ஜி சென்டர் நடுவில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி சென்டரோட கனெக்ட் ஆகும்போது நம்ம பாடி எல்லா பாடியும் ரொம்ப நல்லா என்ன செய்யும்னா இயங்கும். ஒன்று. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா let purpose guide the will of every person and every being. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா let the purpose guide the will of every person every being. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வில்ல நம்மளுக்குன்னு சில வில் இருக்கும் இல்லையா. வில்லுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விருப்பம். நம்மளுடைய விருப்பத்தை வந்து கடவுளோட விருப்பத்தோட நம்ம அலைன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் நம்ம வந்து என்ன ஆகும்னா டெவலப் ஆகும்.
இப்போ நம்மளுக்கு எந்த விதத்துலலாம் நம்ம டெவலப் ஆகணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். நம்மளுடைய வெல்த்து, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பு, நம்மளுடைய ப்ராஸ்பேரிட்டி எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஆகணும்னு நினைப்போம் இல்லையா? இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய விருப்ப சக்தி வந்து கடவுளுடைய விருப்ப சக்தியோட இணையும் போது நடக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய விருப்ப சக்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுடைய விருப்ப சக்தி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம்னா, ஏதாவது குட்டி குட்டியாக சாப்பிட்றதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா ஆசைப்படுவோம். அப்புறம் வந்து ட்ரெஸ் மேலே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லைக்கிங் இருக்கும். சிலர் வந்து காரு, வீடு இது மாதிரிலாம் நம்மளுடைய லைக்கிங்ஸ் வந்து இருக்கும். கடவுளுடைய விருப்ப சக்தி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், பீஸ் இருக்கணும், எல்லா மனித சமுதாயத்தோடையும் நல்ல ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப விரும்புவாங்க. இப்போ நம்ம எனர்ஜியும் அவங்க எனர்ஜியும் எந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகாம போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்குள்ள வந்து ரொம்ப வந்து ஒரு வருத்தமோ இல்லை ஒரு சஃபரிங்ஸோ இல்லை வந்து ஒரு போரிடுற குணம் இல்லைன்னா நம்மளுக்குள்ள அந்த வார், நேஷன் டு நேஷன் வந்து வார் நடக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா கடவுளோட என்ன செய்ய முடியாதுன்னா இணைய முடியாது. ஸோ இதுதான் கடவுளோட இணையணும் அப்படின்னா நமக்கு கடவுளுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கு, பீஸு, ஹார்மோனி, நல்லிணக்கம் இதெல்லாம் கடவுளுக்கு பிடிச்ச விஷயம். இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து இதை எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கடவுள் கிட்டக்க, டிவைன் கிட்டக்க நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க இல்லையா? எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா டிவைன் என்ன செய்வாங்கன்னா அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் அதே இதை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா சரண்டர் பண்ணலாம். இதை நான் பண்ணுறேன், இது உனக்கு விருப்பம்னா நீ இதை எனக்கு வந்து என்ன செய்யணும்னா பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அது யாரோட வில்லோட போய் கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிவைனோட வில்லோட போய் நம்ம என்ன செய்கிறோம்னா கனெக்ட் ஆகிறோம். கனெக்ட் ஆகும்போது நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பதில் தான் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி இருக்காது. டிவைன் எதுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதுதான் கிடைக்கும். நம்மளுக்கு தெரியாது நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த பிஸ்னஸ்க்காண்டி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க, பக்காவாக எல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரண்டர் பண்ணுறீங்க. சரண்டரில் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, உனக்கு இது விருப்பமாக இருந்தால் மட்டும் இது நடக்கட்டும், உன்னுடைய விருப்ப சக்தி இங்கே செயல்படட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நெக் ஆஃப் த மொமெண்ட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து எல்லாமே ஸ்டாப் ஆகுது. அப்படின்னா நம்ம வந்து அதை நினச்சி வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும் எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதே நேரம் வந்து இல்லை என்ன ஆனாலும் சரி எனக்கு வந்து இதுதான் வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்க வந்து வீடு பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வீடு அமையவே இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடை பார்த்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு இனிமேலெல்லாம் அலைய முடியாது, எனக்கு இந்த வீடே எனக்கு வந்து என்ன செஞ்சுருங்கன்னா முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக என்ன செஞ்சாங்கன்னா ப்ரேயர் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு அந்த வீடு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கிடச்சிருச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து நிறைய சஃபரிங்ஸு, நிறைய ப்ராப்ளமு எல்லாமே என்ன செஞ்சாங்கன்னா ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃபீல் பண்ணாங்க, இவ்வளோ நாள் நான் பொறுத்தேன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் என்ன செஞ்சுருக்கலாம்னா பொறுத்திருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான வீடு எல்லாமே அவங்களுக்கு என்ன ஆரம்பிச்சதுன்னா கிடைக்க ஆரம்பிச்சுது. அப்போது நம்மளுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா ஃப்யூச்சர் வந்து என்ன செய்யாதுன்னா தெரியாது. பட் டிவைனுக்கு வந்து என்ன செய்யும்னா தெரியும். அப்போ நம்ம இந்த இடத்துல சரண்டர் பண்ணோம்னா நம்மளுடைய வில் எனர்ஜி வந்து கடவுளுடைய வில் எனர்ஜியோட கனெக்ட் ஆகும்போது சரியான விஷயம் கிடைக்கும். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ மேலே சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய இந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே, அதாவது நம்மளுடைய ஹெல்த்லேருந்து நம்மளுடைய ஹாப்பினஸ்லேருந்து எல்லாமே பெருசாகும்னு சொன்னேன் இல்லையா. அது எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடவுளுடைய பிளானை நம்ம எடுத்து செய்யும் போது அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். இப்போ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு நபருக்கு வந்து ஹீலிங் கொடுக்குறோம். ஹீலிங் கொடுக்கும்போது நம்ம என்ன நோக்கத்தோடு அந்த நபருக்கு ஹீலிங் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த நபர் வந்து எப்படியாவது சரியாயிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம என்ன செய்கிறோம்னா ஹீலிங் கொடுக்குறோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய வில் எனர்ஜி என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அளவில் இருக்குது. இது நம்மளுடைய வில் எனர்ஜி. இப்போ மேலே இருந்து கடவுள் வந்து என்ன செய்கிறாருன்னா இதே விஷயத்த பார்க்குறாரு.
பார்க்கும்போது அவருடைய விருப்பம் எப்படி இருக்கும்? நீங்களே உங்களால் வந்து யாருக்காவது இமேஜின் பண்ண முடிஞ்சதுன்னா இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து ஹீலிங் கொடுக்குறோம், நம்மளுடைய நோக்கம் இது. ஆனால் மேலே இருந்து டிவைன் வந்து இதே விஷயத்த பார்க்குறாங்க. ஆனால் டிவைனோடைய நோக்கம் வந்து என்னவா இருக்கும் அந்த இடத்துல? அவங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ஹீலிங் கொடுக்குறோம் இல்லையா, அந்த நபர் வந்து ஒரு ஹீலர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் டிவைன் வந்து என்ன செய்வாங்கன்னா நினைப்பாங்க. அவர் ஹீலர் ஆகி அவர் தன்னையும் குணப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அவர் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஹீலிங்கும் என்ன செய்யணும்னா கொடுக்கணும். அப்படிதானே டிவைன் வந்து என்ன செய்வாங்கன்னா விரும்புவாங்க. இப்போ 2 ஹீலர்ஸ் இருக்காங்க. 2 ஹீலரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ரொம்ப நல்ல ஹீலிங் பண்ணுறாங்க. ஹீலிங் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா டக்குன்னு அந்த நோயெல்லாம் சரியாகுது, ரெடி ஆகிறாங்க. ஒரு ஹீலர் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த நபர் குணமாகணும், இவர் நல்லா ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு ஹீலர் வந்து ஹீலிங் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு ஹீலருடைய ஹீலிங் பண்ணும்போதே அவர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபரும் வந்து ஒரு ஹீலராக மாறணும், இவர் மூலியமா நிறைய பேர் வந்து குணமடையணும் அப்படின்னு சொல்லி இந்த நபர் வந்து நினைக்கிறாரு, 2வது பர்சன் நினைக்கிறாரு. அப்போது 2வது பர்சன் வந்து யாரோட வில் எனர்ஜியோட ஃபர்ஸ்ட் பர்சனும் கனெக்ட் ஆகிறாரு. ஏன்னா அவரும் வந்து நல்ல எண்ணத்தோடு தான் பண்ணுறாரு. ஆனால் 2வது பர்சன் வந்து எப்படி கனெக்ட் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டிவைனோட ரொம்ப ஃபுல்லாக என்ன செய்கிறாருன்னா கனெக்ட் ஆகிறாரு. அப்போ டிவைன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்களை வந்து பர்சன் 2க்கு வந்து என்ன செய்வாங்கன்னா அனுப்புவாங்க. காரணம் என்னன்னா, டிவைனோடைய ஆசை என்ன, எதுக்காண்டி டிவைன் ஆசைப்படுவாங்கன்னா, எல்லாருக்குள்ளேயும் பீஸ் வேணும், எல்லாரும் சஃபரிங்ஸ்லேருந்து வெளியில் வரணும், அப்படிதான் அவங்களுடைய நோக்கம். அப்போ அவங்க ஹீல் ஆனாங்க அப்படின்னா, அவங்க நிறைய பேருடைய சஃபரிங்ஸை வந்து போக்குறாங்க அப்படின்னா, அப்போ யாருக்கு வந்து அந்த பவர் வந்து கொடுப்பாங்க, நிறைய எனர்ஜி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நபருக்கும் கிடைக்கும். பட் இந்த நபர் வந்து பர்சன் 2 வந்து நிறைய எனர்ஜியை வந்து என்ன செய்வார்னா ரிசீவ் பண்ணுவார். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 2 லெக்சரர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பேசிக் பிராணிக் ஹீலிங் கோர்ஸ் வந்து படிக்க வர்றாங்க. இதெல்லாம் நடந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். சேமாக ஒரே காலேஜ்லேருந்து என்ன செய்கிறாங்கன்னா 2 லெக்சரர்ஸ் வந்து படிக்க வராங்க. அதில் ஒரு லெக்சரர் வந்து இந்த 2வது டே கிளாஸ் முடிஞ்ச உடனே அவங்க வந்து பர்சனலாக என்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லஞ்ச் டைம்லேயே அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க, மேடம் இது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கிடைக்கணும், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லா ஆஃப் கர்மா டீச்சிங்ஸ் போய் ரீச் ஆகணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் பில்டிங் கிடைக்கணும், இந்த ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் கிடைக்கணும், எனக்கு இப்போ தான் கிடைச்சிருக்கு, பட் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுடைய லைஃப் வந்து எவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது இந்த இடத்துல யார் வந்து அந்த டிவைன் வில்லோட யார் கனெக்ட் ஆகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, உங்கள் ஹெச்ஓடிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்குங்க, நம்ம இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்ட்ரோ கொடுக்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு கேரை அப்படி தான் இருப்பாங்க. பட் கேட்க கண்டினியூஸாக எவ்ரி வீக் வந்து ஒரு ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் கொஞ்சம் நேரம் அந்த ஏதாவது ஒரு டாப்பிக்கில் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டாப்பிக்கில் ஒரு சப்ஜெக்ட் கேட்க அவங்களுக்குள்ள என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா நிறைய சேஞ்சஸ்ஸு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய சேஞ்சஸ்ஸு. அப்போ அந்த மேடம்க்கு வந்து எவ்வளோக்கான எனர்ஜியை வந்து டிவைன் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ அந்த ஒரு சோல் மூலியமா அந்த டிவைனோடைய பிளான் வந்து இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுது. கிட்டத்தட்ட thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் என்ன ஆகுதுன்னா ரீச் ஆகுது. ரொம்ப ஈஸியாக என்ன செய்யுதுன்னா ரீச் ஆகுது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலுக்கு வந்து எப்படி எனர்ஜி, இந்த சோல் வந்து எப்படி கிடைக்கும்னா, இதை வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்த இந்த சோலோடைய growth வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பல மடங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறோம்னா டிவைன் வில்லோட நம்ம என்ன செய்கிறோம்னா கனெக்ட் ஆகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு கீழே வந்து ஒரு 10 பேர், அவங்க அந்த 10 பேர் வந்து இவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா ரிப்போர்ட் பண்ணணும். இந்த 10 பேத்துக்குள்ளே வந்து ஒரு ஒத்துமை கிடையாது, ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஃபரன்ஸ் காலுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு அவங்களோட என்ன செய்வாங்கன்னா என் கூட உட்காந்து ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும் 20 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்கன்னா அந்த மீட்டிங்கை வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செஞ்சுருக்காங்கன்னா பண்ணியிருக்காங்க. பட் பண்ண இவங்களுடைய சேஞ்சஸ் பார்த்தது மட்டும் இல்லாமல்
யாரு எடுக்கிறாங்களோ அவங்களுடைய சேஞ்சஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா பார்த்துருக்காங்க. அந்த எடுக்கிற நபரை பத்தி இவங்க ஒரே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதுனால அவங்களுடைய விஷயம் எல்லாமே தெரியும் இல்லையா. அவங்க வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆகிறத பார்த்துட்டு, அப்பா இவ்வளவுக்கான உன்னுடைய வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட இந்த 1 இயர்ல இவ்வளவுக்கான இருக்கு, இவ்வளவு இந்த பிராணிக் ஹீலிங் மூலியமா தான் கிடைச்சதா, இது என்ன கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா இந்த கிளாஸ் வந்து படிக்கிறதுக்காண்டி வந்தாங்க. ஸோ நம்மளால என்ன செய்ய முடியுமோ அப்படி பண்ணணும். அப்படின்னா நம்ம எந்த வில்லோட கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிவைன் வில்லோட நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். அதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் வந்து வருவாங்க, படிக்கிறதுக்காண்டி வருவாங்க. எல்லா பிஸ்னஸ் பீப்புளுக்கும் வந்து வராது. ஆனால் சில பிஸ்னஸ் பீப்புள் வந்து என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாஃபுக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா நினைப்பாங்க. நினச்சிட்டு ஒரு மெடிடேஷன் நான் வந்து என்னுடைய அவங்க ஆஃபீஸ் டைம்ல இருந்து ஒரு 1/2 hour வந்து நான் அவங்களுக்கு வந்து அலாட் பண்ணுறேங்க. அந்த 1/2 hour அவங்க 20 minutes மெடிடேஷன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஏதோ ஒரு டாபிக் பற்றி ஏதோ ஒரு ஷார்ட்டாக வந்து கொடுங்க. ஸோ அப்போ அவங்க ஸ்டாஃப்குள்ளே என்ன பார்க்குறாங்கன்னா சேஞ்சஸ் பார்க்குறாங்க. அப்போ யார் வந்து நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம சில பேர் வந்து அப்படி நினைப்பாங்க இல்லையா. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச விஷயம் நம்மளாம் யூஸ்வலாக என்ன நினைப்போம்னா நம்மளுக்கு கிடைச்ச விஷயம் வந்து நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். சிலர் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியாட்ட என்ன செய்வாங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுக்கும் இது ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நினைக்கும் போது நம்மளுடைய க்ரோத் வந்து எப்படி இருக்கும்னா அபார ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம என்ன செய்வோம்னா அடைவோம். ஏன்னா இந்த சென்டர் ஆஃப் த வில் இங்கே நடுவில் இருக்கும். காடோடைய வில் வந்து சென்டராக நடுவில் இருக்கும்னா அதில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பாடிஸ் எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ கடவுளோடைய அந்த வில் எனர்ஜியோட நம்ம சேரும் போது நம்ம அந்த எனர்ஜி ஃப்ளோ நம்மளுடைய பாடி எல்லாம் ஹீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் வந்து எல்லா விஷயத்துலையுமே ஹெல்த்துலேருந்து வெல்த்துலேருந்து நீங்கள் ப்ளஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பார்க்க முடியும்னா நல்லா வந்து ஒரு வளர்ச்சியை வந்து பார்க்க முடியும். இல்லை நீங்கள் சில சமயம் நினைக்கலாம் எனக்கு தெரியலங்க நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா சரண்டர் பண்ணலாம். நான் வந்து உங்களுடைய வில் என்னவோ அதை நான் சர்வீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், என்னைய நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதுக்கெல்லாம் தேவைப்படும்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா டிவைன் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு சர்வீஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிச்ச சர்வீஸாக உங்களால் அழகாக எப்படி முடியுமோ அந்த மாதிரியான சர்வீஸை வந்து என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா அந்த டிவைனோட வில் எனர்ஜியோட நம்மளால் என்ன செய்ய முடியும்னா கனெக்ட் ஆக முடியும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா இந்த எனர்ஜியை வந்து நம்ம வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வேர்ல்டுக்கு பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு பண்ணிக்கிறோம். மூணாவது வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க யாராவது ஒருத்தவங்களை நினச்சி என்ன செஞ்சுக்கலாம்னா அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஸோ கண்ணை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், கையை பிளஸிங்ஸ் பொசிஷனில் வச்சுக்கலாம். Inhale slowly, exhale slowly. From the point of light within the mind of God, let light steam forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல யூனிவர்ஸ்லேருந்து நல்ல ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்ராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக இந்த எனர்ஜி வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது. பூமியில் இந்தியா முழுவதுமாக இந்த எல்லா மனிதர்களுடைய மனதுக்குள்ளும் இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. இப்போ தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஏரியா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்கள், ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ், கோவிடால் அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த ஒயிட் கலர் ஒளியானது ஊடுருவி அவர்களுடைய மைண்டுக்குள் செல்கிறது. இந்த ஒளியானது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிசீஸ் எனர்ஜி எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னா டிஸ்இன்டிகிரேட் பண்ணுது. அவங்களுடைய தலையிலிருந்து அவங்களுடைய கால் பாதம் வரைக்கும் உள்ள நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் அவங்களை விட்டு முழுமையாக நீக்கப்படுகிறது. From the point of love within the heart of God, let love steam forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. இப்போ லவ் எனர்ஜி ஆனது அவங்களுக்குள்ள நல்ல ஊடுருவி செல்கிறது.
இந்த லவ் எனர்ஜியானது முதல்ல நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். வேர்ல்டுலேருந்து இந்தியா, இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு, தமிழ்நாட்டிலேருந்து நம்மளுடைய ஏரியா பீப்புள் எல்லாருக்குள்ளேயும் இந்த லவ் எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க நம்ம ஏரியாவை சுற்றியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ், ப்ளஸ் வந்து அந்த பேஷண்ட், கோவிடால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இந்த லவ் எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இந்த லவ் எனர்ஜியானது மிகவும் அற்புதமாக கிளென்ஸ் பண்ணுது, அவங்கள முழுமையாக கிளென்ஸ் பண்ணுது. அவங்களுடைய ஆரா, அவங்களுடைய பிசிக்கல் பாடி, அவங்களுடைய எனர்ஜி பாடி, அவங்களுடைய எமோஷனல் பாடி, அவங்களுடைய மென்டல் பாடி, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாடி, இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டிசீஸ் எனர்ஜி இவை அனைத்தும் அவங்களை விட்டு முழுமையாக நீக்கப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. கடவுளுடைய விருப்ப சக்தியானது நம்மளுடைய வேர்ல்டு முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிறது. வேர்ல்டிலிருந்து இந்தியா முழுவதுமாக கடவுளுடைய விருப்ப சக்தியால் நிரம்பி வழியட்டும். அந்த விருப்ப சக்தியானது நம்மளுடைய தமிழ்நாடு முழுவதுமாக பரவுகிறது. நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஏரியா, ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், கோவிடால் பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்களுக்குள்ளும் கடவுளுடைய விருப்ப சக்தியானது ஊடுருவி செல்கிறது. அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் பல மடங்காக இன்க்ரீஸ் ஆகிறது. அவர்களுக்குள்ளே சரணாகாதி குணம் வந்து மிகவும் அற்புதமாக செயல்படுகிறது. கடவுளுடைய விருப்ப சக்தியானது அவர்களுக்குள்ள நல்ல அமைதியை கொடுக்கிறது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிசீஸ் எனர்ஜி எல்லாமே அவங்களுடைய ஆறாவிலிருந்து முற்றிலுமாக விளக்கப்படுகிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where he will dwell. கடவுளுடைய எனர்ஜியானது வேர்ல்டு முழுவதுமாக பரவுகிறது. வேர்ல்டுலேருந்து இந்தியா, இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு, நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், நர்சஸ், டாக்டர்ஸ், ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய கோவிடால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டு, ப்ளஸ் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இந்த எனர்ஜி ஊடுருவி செல்கிறது. இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ் இவை அனைத்தும் அவர்களை விட்டு முழுமையாக நீக்கப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இப்போ நல்ல பிரபஞ்சத்திலிருந்து இந்த 3 ஒளியுமானது அப்படியே வேர்ல்டு ஃபுல்லாக நிரம்பி வழிகிறது. வேர்ல்டுலேருந்து இந்தியா, இந்தியாவிலேருந்து நம்மளுடைய தமிழ்நாடு, தமிழ்நாட்டிலேருந்து நம்மளுடைய ஏரியாவில் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸ், நர்சஸ், டாக்டர்ஸ், கோவிடால் பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்களுக்குள்ளும் இந்த 3 எனர்ஜியும் நிரம்பி வழியட்டும். இந்த 3 எனர்ஜியும் வேர்ல்டுக்குள்ள மிகவும் அற்புதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கிறது. இப்போ நம்மளுக்கு நாமே நல்லா கொடுத்துக்கலாம். நம்மளை கண்ணு முன்னாடி நம்மளை நிறுத்திக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. மேலிருந்து பிரபஞ்சத்திலேருந்து மிகவும் அற்புதமான ஒரு பிரில்லியண்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து மெதுவாக வந்து இறங்குகிறது. இந்த ஒளியானது நம்மளுக்குள் ஊடுருவி செல்கிறது. இது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தடைகள் இவை அனைத்தையும் என்ன செய்யுதுன்னா நீக்கப்படுகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவிலிருந்து இந்த ஒளியானது மெதுவாக நம்மளுடைய முகற்றுக்குள் வருகிறது. நம்மளுடைய முகத்திலிருந்து நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய முதுகு தண்டு, நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய கைகள் முழுவதுமாக இந்த ஒளியின் சக்தியால் நிரப்பப்படுகிறது. கடவுளுக்கு எதிராக இருக்கக்கூடிய குணங்கள், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆங்கர், ஹேட்டட் இவை அனைத்தும் இது நம்மளுடைய சிஸ்டத்திலிருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது. நம்மளுடைய இடுப்பு பகுதி, நம்மளுடைய கால்கள், தொடை, நம்மளுடைய கால் பகுதி வழியாக எல்லா விதமான டிசீஸ் எனர்ஜி எல்லாமே முழுமையாக கீழே இறங்கி செல்லட்டும். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great teacher return to earth.
இப்போ நல்ல பிரில்லியண்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது யூனிவர்ஸ்லேருந்து மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்ராவில் நம்மளுடைய முகத்துக்கு முழுவதுமாக அப்படியே முழுமையாக இந்த லவ் எனர்ஜியால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிறது. இந்த லவ் எனர்ஜியானது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ப்ளஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும், கன்ஃபியூஷன்ஸ், ஹேட்டட், இவை அனைத்தும் வருஷக்கணக்காக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய பென்டப் எமோஷன்ஸ், இவை அனைத்தும் நம்மளுடைய ஆறாவிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்படுகிறது. இப்போ நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய ஸ்பைனு, நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய கைகள், நம்மளுடைய கால்கள் வழியாக எல்லா விதமான டிசீஸ் எனர்ஜியும், எல்லா விதமான சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அவை அனைத்தும் நம்மளுடைய கால் பாதம் வழியாக எல்லாமே பூமிக்குள் ஃப்ளஷ் ஆகட்டும். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. இப்போ கடவுளுடைய விருப்ப சக்தியானது நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்ராவிலிருந்து நம்மளுடைய முகம், நம்மளுடைய முகத்திலிருந்து நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய ஸ்பைனு, நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய கைகள், நம்மளுடைய இடுப்பு, நம்மளுடைய கால் பகுதி, கடவுளுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து குணங்களும், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு, ஆங்கர், ஹேட்டட், இவை அனைத்தும் எல்லாமே நம்ம கால் பாதம் வழியாக எல்லாமே ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. From the center, which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. இப்போ நல்ல கடவுளுடைய எனர்ஜியானது நம்மளுக்குள்ளே ஊடுருவி செல்கிறது. இது ஊடுருவி செல்லும் போது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய குணங்கள், நம்மளால விட முடியாத சில பழக்க வழக்கங்கள், நம்ம என்னெல்லாம் மாறணும்னு நினைக்கிறோமோ மாற முடியாம தவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் நம்மளை விட்டு முழுமையாக நீக்கப்படுகிறது. இந்த சக்தியானது அது போய் எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னா டிசன்டிகிரேட் பண்ணுது. நம்மளுடைய ஃபேஸ் முழுவதுமாக இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய ஸ்பைன், நம்மளுடைய கைகள், நம்மளுடைய தொடை பகுதி, கால் பகுதி, நம்மளுடைய கால்கள் பாதம் வழியாக எல்லா விதமான டிசீஸ் எனர்ஜியும் நம்மளை விட்டு முழுமையாக நீங்கட்டும். Let light, love and power restore the divine plan on earth. பிரபஞ்சத்திலிருந்து இந்த 3 எனர்ஜியானது நம்மளுக்குள்ளே ஊடுருவி செல்கிறது. நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுக்கு இந்த 3 எனர்ஜியால் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரி நம்மளை சுற்றி இது போடப்படுகிறது. இந்த 3 எனர்ஜியை நம்ம கண்டினியூஸாக என்ன செஞ்சுட்டே இருக்கோம்னா ரேடியேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இதன் மூலமாக பல மடங்காக பயனடைகிறார்கள். இப்போ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் யாருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்கள உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்திக்கோங்க. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலேருந்து பிரில்லியண்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது அந்த நபருக்குள் ஊடுருவி செல்கிறது. அந்த ஒளியானது அவருக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆர்கியூ பண்ணக்கூடிய குணம், ஆங்கர், ஹேட்டட், ப்ளஸ் ரொம்ப நாளாக அவருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடிய சப்ரஸ்ட் எமோஷன்ஸ், ப்ளஸ் கன்ஃபியூஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே அந்த ஒளியின் முன்னால் நிற்க முடியாமல் அவருடைய ஆறாவிலிருந்து முற்றிலுமாக நீங்கப்படட்டும். அந்த ஒளியால் அவருடைய முகம், அவருடைய கழுத்து பகுதி, அவருடைய கைகள், அவருடைய முதுகுத்தண்டு, அவருடைய மார்பு பகுதி, அவருடைய வயிற்று பகுதி, அவருடைய கால் பகுதி முழுமையாக இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. அவருடைய கால் பாதம் வழியாக எல்லா டிசீஸ் எனர்ஜியும் வெளியேறட்டும். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great teacher return to earth. அவருக்குள்ள நல்ல லவ் எனர்ஜியானது ஊடுருவி அவருடைய கிரவுன் சக்ராக்குள் செல்கிறது. அவருடைய பிரெயின் செல்ஸு, அவருடைய ஃபேஸு, அவருடைய எல்லா பகுதிக்குள்ளேயும் இந்த லவ் எனர்ஜியானது ஸ்ப்ரெட் ஆகிக்கிறது. அவருடைய ஆறா முழுவதும் லவ் எனர்ஜியாலே நல்ல ஸ்ப்ரெட் ஆகட்டும். அவருக்குள்ளே இருக்கக்கூடிய வெறுப்பு, தாழ்வு மனப்பான்மை, ஏதாவது ஒரு விஷயத்தை விட முடியாமல் அவர் தவித்து கொண்டிருந்தால் அந்த விஷயம் எல்லாமே அவரை விட்டு முழுமையாக நீங்கப்படட்டும். அவருடைய ஆறாவில் இருக்கக்கூடிய டார்க் எனர்ஜி எல்லாமே, டார்க் ஃபோர்ஸஸ், ஈவில் சைக்ளிக் அட்டாக் ஏதாவது இருந்ததுன்னா அவை அனைத்தும் இந்த லவ் எனர்ஜி முன்னாடி எதுவுமே நிற்க முடியாம எல்லாமே கரைந்து போகட்டும்.
அவருடைய தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் லவ் எனர்ஜியால் முழுமையாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிறது. அவர் ஆறா முழுவதுமே லவ் எனர்ஜியால் ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. அவர் நிறைய லவ் எனர்ஜியவே ரேடியேட் பண்ணுறாரு. From the center, which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where he will dwell. கடவுளுடைய வில் எனர்ஜியானது அந்த சோல்குள்ள முழுமையாக இறங்கட்டும். இவருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய சக்திகள் அவை அனைத்தும் கடவுளுடைய எனர்ஜிக்கு முன்னாடி எல்லாமே காணாம போகிறது. அவருக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள், கன்ஃபியூஷன்ஸ், எல்லா விதமான லோயர் எமோஷன்ஸ் எல்லாமே கடவுளுடைய விருப்ப சக்திக்கு முன்னாடி அனைத்தும் அவரை விட்டு முற்றிலுமாக நீக்கப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இந்த 3 எனர்ஜியானதும் பிரபஞ்சத்திலிருந்து அவருக்குள்ளே வந்து இறங்குகிறது. அவருக்குள்ள இந்த 3 எனர்ஜியானதும் நல்ல ஊடுருவி செல்கிறது. இந்த 3 எனர்ஜியால் அவருடைய ஆறா முழுமையாக நிரப்பப்படுகிறது. இது அவருக்கு முழுமையான பாதுகாப்பு கவசமாக அமைக்கப்படுகிறது. So be it, so be it, so be it. Thank you so much for watching this video. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you.